Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யானை டாக்டர் அத்தியாயம் 2. புழு ஒன்று என் மேல் ஏறி வந்து என் முகத்தை வருடிய போது நான் விழித்து கொண்டேன். நள்ளிரவு. கதவு சாத்தப்பட்டிருந்தது. மாரிமுத்து வந்து என் மேல் கொசு வலையை போட்டு சென்றிருந்தான். எழுந்தபோது ரப்பர் போல கால்கள் ஆடின. விழாமல் இருக்க சுவரை பற்றி கொண்டு சென்று சிறுநீர் கழித்தேன். சுவர் வழியாகவே நடந்து சமையலறைக்கு சென்றேன். சாப்பாடு மூடி வைக்கப்பட்டிருந்தது. தட்டை திறந்து பார்த்தபோது பசி எழுந்தது. அப்படியே தூக்கி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். 4வது முறை அள்ளிய போது சோறு முழுக்க வெண்புழுக்களாக தெரிந்தது. அப்படியே அதன் மேலே வாந்தி எடுத்து விட்டேன். தட்டை அப்படியே சிங்கில் போட்டுவிட்டு வாய் கழுவி திரும்பி வந்தேன். சட்டென்று எழுந்த வேகத்தில் மடேர் என்று தலையை அரைந்தேன். உடனே காரை எடுத்துக்கொண்டு பொள்ளாச்சி போய் அப்படியே திருநெல்வேலி போய் 4 நேரி போய் அம்மா மடியில் முகம் புதைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. தலையை ஆட்டிக்கொண்டேன். சாவர என்று சொன்னபோது கண்ணீர் கொட்டியது. வெறியுடன் எழுந்து மிச்ச விஸ்கியையும் நீர் கலந்து வயிறும் நெஞ்சும் மூக்குத்துளைகளும் காதுகளும் எரிய கண்ணீர் கொட்ட விழுங்கி முடித்தேன். படுக்கையில் அமர்ந்து கொண்டு தூக்கம் வருவதற்காக காத்திருந்தேன். என் கை கால்கள் முழுக்க புழுக்கள் ஊறுவதை உணர்ந்தேன். ஒவ்வொரு புழுவின் குளிர்ந்த தொடுகையும் காய்ச்சல் போல சூடாகி காய்ந்த என் தோளில் பட்டு என்னை விதிர்க்க செய்தது. படுக்கை ஆனதாக இருந்தது. புழுக்களில் விழுந்து புழுக்களால் மூடிப்போனேன். மறுநாள் ஆஃபீஸ் போனதே யானை டாக்டரை பற்றி விசாரித்து அறிந்தேன். ஒவ்வொருவருக்கும் அவரை பற்றி சொல்ல ஒரு கதை இருந்தது. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே வந்தவர். காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பது அவரது வேலை. ஆனால் மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அவர் ஆனார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்த மருத்துவ நிபுணர் அவர்தான் என்று ஆன பின்னர் எங்கே யானைக்கு என்ன பிரச்சனை என்றாலும் அவர்தான் செல்ல வேண்டும் என்ற நிலை வந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கு அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி 1000க்கும் மேற்பட்ட யானைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்திருப்பார் என்றார்கள். 300க்கும் மேல் யானை பிரசவம் பார்த்திருக்கிறார். 100கணக்கில் யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்திருக்கிறார். யானை சடலங்களை சவப்பரிசோதனை செய்வதற்கு இப்போது இருக்கும் முறைமையை அவர்தான் உருவாக்கினார். யானைகளின் உடலுக்குள் உலோக எலும்புகளை பொருத்துவது 10 முறைக்கு மேல் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்றார்கள். உலகமெங்கும் யானை விரும்பிகளுக்கும் யானை ஆராய்ச்சியாளர்களுக்கும் அவர் டாக்டர் கே. 100கணக்கான நூல்களில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற வன ஆவண நிபுணரான ஹாரி மார்ஷல் அவரை பற்றி டாக்டர் கே என்ற பெயரில் பிபிசிக்காக ஆவணப்படம் ஒன்றை எடுத்திருந்தார். ஒரு சமகால வரலாற்று மனிதர் அவர். நான் மேலும் 2 வாரம் கழித்து யானை முகாமுக்கு ஜீப்பில் சென்றபோது டாக்டர் கே என்னை எதிரே ஜீப்பில் சென்றார். என் ஜீப்பை ஒதுக்கி அவருக்கும் இடமளித்த போது அவர் என்னை பார்த்து புன்னகை செய்துவிட்டு மாரிமுத்துவுடன் நம்மாரே காணுமே என்றார். வரையா என்றான் மாரிமுத்து. வரச்ச இஞ்சி இருக்குன்னா கொண்டு வா என்றார். மீண்டும் என்னை நோக்கி சிரித்து விட்டு சென்றார். மீசை இல்லாத நீளவாட்டு முகம், முன்னெற்றியும் வழுக்கையும் ஒன்றாக இணைந்திருக்க இருபக்கவும் அடர்த்தியான நரைமயிர் கற்றைகள், எடுப்பான மூக்கு, உற்சாகமான சிறுவனின் கண்கள், காதுகளில் முடி நீட்டிக்கொண்டிருந்தது. சிறிய வாய்க்கு இருபக்கமும் ஆழமான கோடுகள் விழுந்து அவருக்கு ஒரு தீவிரத்தன்மை அளித்தன. ஆனால் சிரிப்பு நேர்த்தியான பற்களுடன் பிரியமானதாகத்தான் இருந்தது. அவர் சென்று விட்ட பின்னர் தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்லவோ திரும்பி புன்னகை செய்யவோ இல்லை என்று உணர்ந்தேன். நாக்கை கடித்து கொண்டு சே என்றேன். சார் என்றான் மாரிமுத்து. எறும்பு என்றேன். ஆமாம் சார், பூ முழுக்க எறும்பாக இருக்கே, மேலே விழுந்தால் நல்லாவே கடிச்சிடும். சின்ன எறும்பாக இருந்தாலும் கடித்த இடம் தடிச்சிடும் சார். ஆமாம் சார் என்று 15 நாட்கள் அவரை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன். அவரை மனக்கண்ணில் மிக துல்லியமாக பார்த்து விட்டிருந்தேன். ஆனால் நேரில் சந்தித்த போது என் பிரக்ஞை உதிர்ந்து விட்டது. புத்தகத்தில் இருக்கும் படம் சட்டென்று நம்மை நோக்கி புன்னகை புரிந்தது போன்ற அதிர்ச்சி. அவர் என்ன நினைத்திருப்பார்? சட்டப்படி நான் அவரை விட பெரிய அதிகார தோரணை என்று நினைத்திருப்பாரோ, புண்பட்டு இருப்பாரோ. ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர் என்று அவரது முகம் சொன்னது. மீண்டும் அவரை சந்திக்க வேண்டும். அவர் மேல் நான் கொண்டிருக்கும் மதிப்பை அவருக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன். உண்மையில் உடனே ஜீப்பை திருப்ப சொல்லு நான் எடுத்தேன், துணி வரவில்லை. அப்படியே மேலும் 10 நாள் போயிற்று. அந்த ஒவ்வொரு நாளும் பல 100 முறை
பல்வேறு சொற்களில் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டிருந்தேன். ஆனால் அவரை நேரில் சந்தித்து என்னால் பேச முடியும் என்றே தோன்றவில்லை. இருமுறை அவரது குடியிருப்புக்கு அருகே வரை ஜீப்பிலேயே சென்றுவிட்டு திரும்பி வந்தேன். என்னுடைய தயக்கம் எதனால் என்று எனக்கே தெரியவில்லை. காட்டில் யானை டாக்டர் என்றால் அத்தனை பேருக்குமே பிரியமும் நெருக்கமும் தான் இருந்தன. பாதி பேர் அவரிடம்தான் காய்ச்சலுக்கும் காயங்களுக்கும் மருந்து வாங்கி கொண்டிருந்தார்கள். தினமும் காலை ஆதிவாசி கிழவிகள் கைகளில் புட்டிகளுடன் பழைய கம்பளிகளை பொருத்தி கொண்டு அவரது குடியிருப்புக்கு மருந்து வாங்க செல்வதை பார்த்தேன். அவளுக்கு ஒரு சீக்கும் கிடையாது சார். ஆன டாக்டர் கொடுக்குற ரொட்டியையும் மாவுச்சினியும் திங்கிறதுக்கு தான் போகிறாளுங்க. ஆமாம் சார் என்ற மாரிமுத்து. ஆஃபீஸ் கிளர்க் சண்முகம், உண்மைதான் சார், அவர் என்ன ஏதோன்னு கேட்பார். இவ்வளோ கொஞ்ச நேரம் ஏதாவது பிளாக்கணும் வச்சா அதை பொறுமையை கேட்டு நல்லதாக 4 வார்த்தை சொல்லுவார். அதுக்காக போராடுங்க என்றார். ஆனால் கைராசிக்காரரு அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கே கூட காலில் கட்டி வந்தப்போ அவர் தான் கீறி மருந்து போட சரி பண்ணார். எல்லாம் மாட்டு மருந்து தான் சார் என்ற மாரிமுத்து. யோ என்றேன். சண்முகம், உண்மைதான் சார், பெரும்பாலும் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே மருந்து தான். டாக்டர் டோஸ் குறைச்சி கொடுப்பார். சில சமயம் சும்மா தண்ணி ஊசியை போட்டு சுக்கு மிளகுன்னு ஏதாவது பச்சிலை கொடுத்து அனுப்புவார். மாரிமுத்து, ஆனை டாக்டர் ஆனைக்கே மருந்து விடுறாரு, அப்புறம் இத்தினோட்டு மனுஷ பயலுக்கு கொடுக்குறதுக்கு என்ன? ஆனை பெருசா மனுஷன் பெருசா? ஆமாம் சார் என்றான். ஒரு முறை அவரது ஜீப் சாலையில் செல்ல ஊழியர் குடியிருப்பின் குழந்தைகள் ஆனை டாக்டர் ராக்கிட்டார் என்று கூவியபடி ஜீப்புக்கு பின்னால் ஓடுவதை கண்டேன். அவர் ஜீப்பை நிறுத்தி ஒவ்வொரு குழந்தையிடமும் ஏதோ கேட்க அவர்கள் வளைந்து நெளிந்து கண்களையும் நெற்றிகளையும் சுருக்கி ஒருவரோடு ஒட்டிக்கொண்டு பதில் சொன்னார்கள். நடுநடுவே கிளுகிழுவென்று சிரித்தார்கள். அவர் கிளம்பிச் செல்வது வரை ஜீப்பை அணைத்துவிட்டு அங்கேயே நின்று கவனித்த பின் நான் கிளம்பினேன். அவரது எளிமையும் அர்ப்பணிப்பும் பற்றிய சித்திரங்களை எனக்கு கிடைத்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த சித்திரங்கள் தான் என்னை அவரை சந்திக்க விடாமல் செய்தன. நான் அறியாத ஒரு வரலாற்று காலகட்டத்தில் இருந்து கொண்டு அவர் என்னை பார்க்கிறார் என்று தோன்றுமோ. அசோகரோ அக்பரோ காந்தியோ என்னிடம் பேச ஆரம்பிப்பது போல எப்படி அதை எதிர்கொள்வது? என்னிடம் சரியான வார்த்தைகள் இல்லை. ஆனால் நான் அவரிடம் பேச வார்த்தைகளை தயாரித்து கொண்டேன். விதவிதமான மனக்கோலங்கள். கொஞ்ச நாளில் நான் அதை ரசிக்க ஆரம்பித்தேன். அதிலே ஆழ்ந்திருந்தேன். தற்செயலாகத்தான் அவரை நான் சந்திக்கப் போகிறேன் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நடந்தது. ஜீப்பிலிருந்து இறங்கி காட்டை பார்த்து கொண்டிருந்த போது பெரிய முரத்தால் வீசுவது போன்ற ஒரு ஒலி கேட்க மேலே பார்த்தேன். கிரேட் ஹார்ன் பில் பறவை ஒன்று கண்டு வியந்து அப்படியே முன்னகர்ந்தேன். உயரமான மரத்தின் கிளையில் சென்று அமர்ந்தது. அதை நான் நன்றாக அறிவேன் என்றாலும் பார்த்ததில்லை. வெள்ளை வேட்டிக்கு மேல் கருப்பு கோட்டு போட்ட வழுக்கை தலை மனிதரை போன்ற ஒரு பறவை துப்பரின் சாம்புவின் கேலிப்படம் நினைவுக்கு வந்தது. பெரிய வான்கோழி அளவுக்கு இருந்தது. அது பறந்து வந்து கிளையில் அமர்ந்தபோது கரிய சிறகுகளின் வீச்சகலம் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. பெரிய மர அகப்பையை மண்டையில் கவிழ்த்தது போல அலகுடன் வந்து கிளையில் அமர்ந்து ராவ் என்று அகவியது. கிரேட் ஹார்ன்பில் எப்போதும் துணையுடன் தான் இருக்கும் என்று தெரியும். மேலே இருப்பது ஆண் பறவை. அப்படியானால் கீழே எங்கேயோ பெண் இருக்கிறது. கண்களால் தேடிக்கொண்டே இருந்தபோது அதை கண்டேன். புதர்களுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்தது. சரியாக தெரியவில்லை. பக்கவாட்டில் நகர்ந்தேன். என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. மின்னதிர்ச்சி போல இருந்தது. என் உடம்பு முழங்கை திகுதிகுன்னு எரிய ஆரம்பித்தது. நமைச்சலா எரிச்சலா காந்தலா வலியா என்று தெரியாத நிலை. அந்த செடியை பார்த்ததுமே தெரிந்துவிட்டது. செம்பருத்தி இலையின் வடிவம் உள்ள ஆனால் நுண்ணிய முட்குள் பரவிய தடித்த இலை. செந்தட்டியா? என்ன செய்வதென்று தெரியவில்லை. செந்தட்டி சிறியதாக இருக்கும். இது இடுப்பளவுக்கு மேல் உயரமான செடியாக பெரிய இலைகளுடன் இருந்தது. வேறு ஏதாவது விஷச்செடியா? கணந்தோறும் அரிப்பு ஏறி ஏறி வருவது போல தோன்றியது. அரிப்பை விட அச்சம்தான் என்னை பதறச் செய்தது. நேராக பக்கத்தில் இருந்த குடியிருப்புக்கு போய் மாரிமுத்துவை பார்த்தேன். ஆனை டாக்டர்கிட்ட காட்டுறோம் சார் என்றான். இல்லை, வேறு டாக்டர்கிட்ட காட்டலாமே என்றேன். அதுக்கு ஊருக்குள்ளே போகணுமே. இவர் இங்கே தான் இருக்கார். 5 நிமிஷத்தில் பார்த்து ஒரு ஊசியை போட்டால் போயிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து வந்திருக்கீங்க, நாங்கள் இங்கேயே கிடக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஆவறதில்லை. ஆமாம் சார் என்றான். மறுப்பதற்குள் அவனே ஏறி அமர்ந்து வண்டியை ஓட்டி டாக்டர் கேயிடம் கூட்டிச் சென்று விட்டான். அதுவும் நல்லதற்கு தான் என்று நினைத்துக் கொண்டேன். இப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இயல்பான காரணம் இருக்கிறது. டாக்டரை பார்ப்பதற்கு நோயாளிக்கு உரிமை உண்டு தானே. ஆனால் மனம் படப்படுத்தது. அந்த எதிர்பார்ப்பில் என் எரிச்சலை கூட நான் கொஞ்ச நேரம் மறந்துவிட்டேன். நினைத்தது போலவே டாக்டர் கே அவரது கிளினிக்காக இருந்த பெரிய தகர கொட்டகையில் தான் இருந்தார். அங்கே 4-5 மான்கள் கம்பிக்கூண்டுக்குள் கிடந்து பதற்றமாக சுற்றி வந்தன. வெளியே ஒரு யானை கொஞ்சம் சோகமாக பேய்க்கரும்பு குவியலை பீத்து சுருட்டி காலில் தட்டி நிதானமாக தின்று கொண்டிருந்தது. அதன் அருகே ஒரு பெஞ்சில் பாகன் ஒருவன் தூங்கி கொண்டிருந்தான். டாக்டர் கே குந்தி அமர்ந்து மிக கவனமாக எதையோ பிப்பற்றில் அள்ளி கொண்டிருந்தார். என்னை கண்டதும் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்து விட்டு வேலையை தொடர்ந்தான். மாரிமுத்து, டாக்டரையா இருக்கீங்களா? ஆபீஸராக செந்தட்டி கடிச்சிடுதுங்க என்றான்.
அவர் இன்னமும் அவர் பாட்டுக்கு காட்டுக்குள்ளார பூந்துட்டாருங்க. நமக்கு இதெல்லாம் ஒன்றும் ஆகிறது இல்லைங்க. அவர் புதுசுங்களா, ரொம்ப அரிக்குதுடா மாறின்னாருங்க. நான் சொன்னேன், நமக்கு அரிக்கிறதில்ல, நீங்கள் வந்து ஆன டாக்டர் பாருங்க ஏன்னு கூட்டியாந்துட்டானுங்க. ஆமாங்க என்றான். அவர் என்னிடம் திரும்பி, அது இந்த காட்டில் உள்ள ஒரு செடி, ஊரில் இருக்கிற செந்தட்டியோட இன்னொரு வேர்ஷனு. இப்போ உங்களுக்கு வேணும்னா ஆன்டி அலர்ஜெட்டிக் ஊசி போடலாம், வேணும்னா ஐஸ் தண்ணியில் கழுவிண்டே இருக்கலாம், எப்படி ஒரு மணி நேரத்தில் சரியாக போயிடும் என்றபடி பிப்பட்டை ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டிக்குள் வைத்து மூடிவிட்டு வந்து என் கையையும் இடுப்பையும் பார்த்தார். ஒன்றுமில்லை, 1 மணி நேரத்தில் தீவிரம் போயிடும், நாளைக்கு சுத்தமாக சரியாயிடும். சொரிஞ்சிங்களா? ஆமாம் என்றேன். அவர் புன்னகை செய்தார். ஒன்று பண்ணுவோமா, சொரியாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். அரிக்கும் அந்த அரிப்பை கூர்ந்து கவனிங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. உங்கள் மனசு எதுக்காக இப்படி புதறி அடிக்குது, எதுக்காக உடனே இது சரி பண்ணி ஆகணும்னு துடிக்கிறீங்க, எல்லாத்த பற்றியும் யோசிங்க. செஞ்சிடலாமா? யூசி வேணால் போடுறேன், இஃப் யூ இன்சிஸ்ட் என்றார். நான் இல்லை வேணாம், நான் கவனிக்கிறேன் என்றார். குட் என்ற பின் வாங்க டீ சாப்பிடலாம் என்றார். இந்த மான்களுக்கு என்ன என்றேன். என்னவோ இன்ஃபெக்ஷனு, அதான் பிடிச்சி கொண்டாட சொன்னேன். 4-5 நாளில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் சாம்பிள் எடுத்திருக்கேன், கோயம்புத்தூருக்கு அனுப்பி கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். நீங்கள் தெக்கையா என்றார். ஆமாம், திருநெல்வேலி பக்கம், நான்குநேரி. எங்கள் அம்மாவுக்கு கூட பூர்வீகம் அங்கே தான், நவதிருப்பதிகளில் ஒன்று. அங்கே உள்ள பெருமாளுக்கு கூட நல்ல பேர். இருங்க, மகர நெடுங்குழை காதன். நான் தென்திருப்பேர என்றேன். ஆமாம், போயிருக்கேடா பல தடவை. நல்ல கோயில். எஸ், நல்ல அக்ரஹாரம் ஒன்று இருக்குது, பழமை அதிகம் மாறலை. உட்காருங்க. அவர் எனக்கு டீ போட ஆரம்பித்தார். ஸ்டவ்வை பற்ற வைத்துக்கொண்டே, வலிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம், அதை மாதிரி தியானம் ஒன்றும் கிடையாது. நாம் யார், நம்ம மனசும் புத்தியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வலி காட்டிடுவோம். வலின்னா என்ன, சாதாரணமாக நாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற நிலைமை. ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணும்னா நம்ம மனசு போட்டு துடிக்குதில்ல, அதான் வலியில் இருக்கிற சிக்கலை. பாதி வலியே கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும். வெல், டெஃபினெட்லி கடுமையான வலிகள் இருக்குது. மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஹீ இஸ் ஜஸ்ட் another அனிமல். காட்டுறது அந்த மாதிரி வலி தான். டீயுடன் அமர்ந்து கொண்டார். பால் இல்லாத டீ அத்தனை சுவையாக நான் குடித்ததில்லை. உண்மையில் மனுஷன்தான் இருக்கிறதுலையே வீக்கான மிருகம். மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வலியையும் பொறுத்துக்கிறதுல இருக்கிற காம்பீரத்தை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். உயிர் போகிற வலி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது, கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும், உடம்பு அங்கங்கே அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்தே கொடுக்காம சர்ஜரி பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையாக ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு பீயிங்! கடவுள் அவரோட நல்ல க்ரியேட்டிவ் மூடில் படைச்சிருக்காரு. அவர் யானை பற்றிய பேச்சை எப்படியாவது 4வது வரியில் உள்ளே கொண்டு வந்து விடுவார் என்று பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு புன்னகை வந்தது. யானை மட்டும் இல்லை, சிறுத்தை, காட்டுரிமை எல்லாம் அப்படித்தான், அவங்களுக்கும் தெரியும் என்றார். நான், ஆமாம், பசுவுக்கு பிரசவம் ஆகிறத பார்த்துருக்கேன். கண்ணை மட்டும் உருட்டிக்கிட்டு தலையை தாழ்த்திட்டு நின்றுட்டுருக்கோம். ஆமாம், அவங்களுக்கு தெரியும், அதுவும் வாழ்க்கை தான். மனுஷன்தான் அலறிடுவான், மருந்து எங்கே மாத்திரை எங்கேன்னு பிறக்கிறான், கைக்கு அகப்பட்டது தின்னு அடுத்த நோயை வரவழைச்சிடுறோம். மேன் இஸ் எ பெத்தரிக் பீயிங். நீங்கள் வாசிப்படா? ஆமாம் என்றேன். யூ ஷுட் ரீட் காந்தி. இந்த ஜென்ரேஷனோட சிந்தனைகளை பாதிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரே திங்கர் அவர் தான். எல்லாத்த பற்றியும் ஒரிஜினலாக ஏதாவது சொல்லியிருப்பார் என்றார். என்னோடய ஃபேவரெட் காந்தியும் அரவிந்தரும் தான். அப்புறம் கைக்கு கிடைக்கிற எல்லாமே என்றபடி டீயை என்னிடம் கொடுத்தார். சட்டென்று எனக்கு உடல் உலுக்கியது. டீ கோப்பையை கையில் வைத்துக்கொள்ளவே தோன்றவில்லை. அதன் வெளிப்பக்கம் முழுக்க அழுக்காக இருப்பதைப் போல. ஒரு கணம் கண்ணை மூடினால் புழுக்கள் நெளியும் பரப்பு. சி, என்ன நினைப்பது? அவர் டாக்டர், மருந்துகளால் கை கழுவ தெரிந்தவர். மேலும் அவர் அந்த பிணச்சோதனையை செய்து 1 மாதமாக போகிறது. இல்லை, அவரது கை நகங்களின் இடுக்கில் அந்த அழுக்கு இருக்கலாம். என்ன நினைக்கிறேன்? என்ன ஆயிற்று எனக்கு? பீங்கானில் இருந்து சிறு கரும்பொட்டை கையால் நெருடினேன். அதை வாய் நோக்கி கொண்டு செல்லவே முடியவில்லை. அதை அவர் கவனிக்கிறாரா? இது ஒரு மனநோய். இல்லை, இவருக்கு அருவறுப்புகள் இல்லை. ஆகவே சற்று முன் கூட ஏதேனும் மிருகத்தின் பிணத்தை நோண்டியிருப்பார். கை கழுவினாரா? கழுவினார். ஆனால் சட்டென்று கண்ணை மூடிக்கொண்டு மொத்த டீயையும் வாயில் விட்டு விழுங்கிவிட்டேன். சூட்டில் தொண்டையும் உணவு குழாயும் எரிந்தன. ஓ மாயே என்றார் டாக்டர். ஆறிப்போச்சா? இன்னொன்று போடுறேன்னு. நானே சூடாக தான் குடிப்பேன், நீங்கள் எனக்கு மேலே இருக்கீங்க. அந்த டீ எனக்குள் சென்றதும் அது என் நரம்புகளில் படர்ந்ததும் என் உடலெங்கும் இன்னொரு எண்ணம் பரவியது. என்ன அருவருப்பு! என் உடம்புக்குள் அதே நினைப்பு தான் இருக்கிறது. சளிகள், திரவங்கள், மலம், மூத்திரம், நானும் அதே போலத்தான். ஆனால்
நீங்கள் அன்றைக்கி மயங்கி விழுந்துட்டீங்கல்ல என்றார் டாக்டர் கே. ஆமாம் சார் என்று அவர் மனதை வாசிக்கும் வித்தையை உணர்ந்து வியந்தபடி சொன்னேன். காட்டுக்குள்ளே சாகிற ஒவ்வொரு மிருகத்தையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாகணும்னு நான் 30 வருஷமாக போராடிட்டு வர்றேன். எவ்வளோ அழுகின சடலமாக இருந்தாலும் பண்ணியாகணும். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே பெரிய மிருகங்க சாகிறதுனால 3ல் 1 கொலை தான் மனுஷன் பண்ணுறது என்றார். முன்னாடியெல்லாம் தொற்று நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு பாதி மிருகங்கள் செத்து அழிஞ்சிரும். நாம் இல்லை ரொம்ப அழுகிப்போனா என்றேன். ஏதாவது எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஐ ரோட் இட். தெரியும் டாக்டர் என்றேன். புழுக்களை பார்த்து பயந்துட்டேன்ல என்றார் டாக்டர் கே. புழுக்களை பார்த்தாலே பெரும்பாலானவருக்கு பயம். அந்த பயம் எதுக்காகன்னு எப்போது கவனித்தா அதை தாண்டி போயிடலாம். பயத்தையும் அருவருப்பையும் சந்தேகத்தையும் திரும்பி நின்று கவனித்தா போதும். அப்படியே உதிர்ந்துடும். நீங்கள் இங்கே கருப்பாக ஒரு புளியங்கோட்டை சைஸ்க்கு ஒரு வண்டு இருக்கிறத பார்த்துருப்பேன். அந்த வீட்டுக்குள்ளே கூட உங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது இல்லாமல் இருக்காது என்றார். ஆமாம், அது கூட தான் வாழாது. சோத்தில் கூட கிடக்கும். பார்த்து எடுத்து போட்டு சாப்பிடணும். டாக்டர் கே சிரித்து, அந்த வண்டோட புழு தான் நீங்கள் பார்த்தது. வண்டு பெரிய ஆள், புழு கை குழந்தை மேலே என்ன அருவருப்பு? நான் மேலே பேச முடியாமல் அப்படியே அமர்ந்திருந்தேன். எல்லா புழுவும் கை குழந்தை தான். நடக்க முடியாது, பறக்க முடியாது, அது பாட்டுக்கு தவழ்ந்துட்டுருக்கு. அதுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் சாப்பிட்றது. தின்னுட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட அப்படித்தான். ஒரு கை குழந்தை சாப்பாட்டு அதோட எடையோட கம்பேர் பண்ணால் நீங்கள் தினம் 30 லிட்டர் பால் குடிக்கணும் என்றார் டாக்டர் கே. அதுக்கு அப்படி ஆர்டரு சட்டுப்புட்டுன்னு அகப்பட்டதை தின்னு பெருசாகிற வழியை பாருன்னு புன்னகைத்து கிறுக்கு ஃபிலாசபியாக தோணுதா? இல்லை என்றேன். வெல், அன்று முழுக்க அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவரை போன்ற உரையாடல் நிபுணர் ஒருவரை நான் பார்த்ததே இல்லை. வேடிக்கை, தத்துவம், இலக்கியம், அறிவியல் என்று அவரது பேச்சு தாவிக்கொண்டே இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் போல காரில் இருந்து ஹெலிகாப்டருக்கு தாவி பறந்து போட்டில் குதித்து கரையில் ஏறி பைக்கில் ஆரோகணித்து விரைவது போல எனக்கு பிரமை எழும். அன்று முதல் வாரத்தில் 3 நாட்களாவது அவரை பார்க்க செல்வேன். புத்தகங்கள் கொடுப்பார், புத்தகங்களை பற்றி விவாதிப்பார். அவருடன் சேர்ந்து மிருகங்களை நானும் பழகிக்கொண்டேன். குக்கி யானையின் காலில் மிதித்து ஏறி மத்தகத்தில் அமர்ந்து காட்டு மரங்களின் கிளைகளினூடே சென்றேன். ஆள் மேலே ஏறியதும் தன் உயரத்தை அந்த ஆளின் உயரத்துக்கும் சேர்த்து கணக்கிட்டுக் கொள்ளும் யானையின் நுட்பத்தை ஒவ்வொரு முறையும் பிரமிக்காமல் இருக்க முடியவில்லை. டாக்டர் கே கரடி ஒன்றுக்கு காலில் கட்டுப்போட்ட போது அந்த கால்களை பற்றி கொண்டேன். மான்களின் சாணிகளை பாலித்தீன் பைகளில் சேகரித்து சாம்பிளுக்கு கொண்டு வந்தேன். ஒரே மாதத்தில் புழுக்கள், பூச்சிகளின் கைக்குழந்தைகள் என்று காண என் கண்ணும் பழகிவிட்டது. தொடரும்.